இந்த கடை அவ்வளவு சீக்கிரத்திலேயே நான் திறக்க விட மாட்டேன். பிரபல பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டதால் உடல்நலக் குறைவால் மனிதர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு. ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல பார்த்தா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கமா உடம்பு சரியில்லாத சிடிஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் பிரைவேட் மருத்துவமனையிலையும் அட்மிட் ஆயிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது. சண்டே நைட்டு வந்து அங்கே உணவு எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வாந்தி வயிற்றால அந்த மாதிரி நிறைய உபோதனைகளோட போய் அட்மிட் ஆயிருக்காங்க. கடைக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வரும் முன் கடையை பூட்டி மூடிவிட்டு சென்றார்களா? உரிமையாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் தொடர்பு கொள்ள முடியாததால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி 1 மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதனால 1 மணிக்கு மேலே நாங்கள் வந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா கடைகள் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. ஸோ அவங்களோட ஃபோனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம். அவங்க வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதனால நாங்கள் ட்ரிப்ளிகேன் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம். எங்களை மீறி கடைக்குள்ள யாருமே போகக்கூடாது என்று கடையை அதிகாரிகளும் பூட்டிவிட்டு சென்றதால் பரபரப்பு. என்ன நடந்தது விரிவாக காணலாம். வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்கக்கூடாது. ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனை கடைக்காரங்களால கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணது வந்து எடுக்கிறதா இருந்ததுன்னா எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வரணும். இது மேலே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. மக்களோட கம்ப்ளைண்ட்களை மக்களின் நலனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக நான் இப்போ வந்து பூட்டி வச்சிருக்கேன்.